1500வது வருஷம் என்பது ஒரு சகாப்தம். உலகத்தில் எந்த சமுதாயத்தினுடைய எந்த தலைவனுக்கும் கிடைக்காத சகாப்தம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் வாழுகிற முஸ்லிம்களின் உதிரமெல்லாம் நாடி நரம்பெல்லாம் இன்றைக்கு வரையும் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அல்லாஹ் எத்தனை வகையான படைப்பை படைத்தானோ அத்தனை படைப்பும் அன்னலாரை நேசித்தது. அத்தனை படைப்புக்கும் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அல்லாஹ் ஆக உயர்ந்தவன். ஆனால் அதை அடுத்த அகிலத்தின் அத்தனை படைப்புகளை விடவும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள். கம்ப்யூட்டர் இல்லாத காலம் அல்ல, கரண்ட் கூட இல்லாத காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு எப்படி வழிகாட்டியாய் அவர்களை மானசீகமாய் வழிநடத்தினார்களோ இன்றைய கணினி இணையதள உலகத்திலும் அவர்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள். நபிகள் நாயகத்தை வாழ்த்தி வாழ்த்தி மாறி மாறி புகழ் படித்த, புகழ் பேசிய, புகழ் எழுதிய, புகழ் பாக்கல் யாத்த எந்த மனிதனும் இன்ஷா அல்லாஹ் அவன் நரகத்திலே பிரவேசிக்க மாட்டான். உலகத்தில் ஜீவகாருண்யத்திற்கு பெயர் போன பெருந்தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அழகிய முன்மாதிரி, அவர் ஒரு ரோல் மாடல். ஏன் ரோல் மாடல்? எல்லா தலைப்புகளையும் தொட்ட தலைவர். நபிகள் நாயகத்தை பாடியும் பேசியும் புகழ்ந்தும் வாழ்த்தியும் நேசித்தும் நாம் பெருமை அடைகிறோமே ஒழிய நம்மின் வார்த்தைகளால் தான் பெருமானார் உச்சத்திற்கு போகிறார்கள் என்று இல்லை.